ஹாய் கைஸ், வெல்கம் டு 2K சமையல். இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நூடுல்ஸை வேக வைக்க 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 பேத்துக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வெந்து வந்தோடனே அது தண்ணி இல்லாமல் வடித்து வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நூடுல்ஸ் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 முட்டையை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். முட்டை வதங்கி வந்ததும் வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், குடமிளகா, முட்டைக்கோஸ், வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச நூடுல்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் வேணும்னாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டையும் சில்லியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.